அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட்டர்ஜென்ட் பவுடரில் யூஸ் பண்ணுற ஃபோம் பூஸ்டர், ஃபோம் ரெகுலேட்டர் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோம் பூஸ்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோம் ரெகுலேட்டர் அப்படின்னா என்ன, இது எதுக்காக டிட்டர்ஜென்ட் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களில் ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஃபோம் ரெகுலேட்டரை பற்றி தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஃபோம் பூஸ்டர் அப்படின்டா என்னன்னு பார்த்துடலாம். டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆகட்டும், டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆகட்டும், இதில் நுரைவளத்தை கொடுக்கறதுக்காக சேர்த்துறது இந்த ஃபோம் பூஸ்டரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராண்டில், அதாவது ஒரு ப்ராடக்டில் நுரைவளம் அதிகமாக வர்றதுனால அந்த குவாலிட்டி நல்லதாக ஆகிராது. அதே மாதிரி நுரைவளம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குவாலிட்டி சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆகிராது. நுரைவளத்துக்கும் சலவை திறனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஆனால் மக்கள் மனசில் நுரைவளம் இருந்தால் தான் அந்த குவாலிட்டி நல்லது, நுரைவளம் இல்லை அப்படின்னா அந்த குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிறது பதிஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம நுரைவளத்துக்காக நம்ம ஃபோம் பூஸ்டர் சேர்த்துறோம். அடுத்ததாக ஃபோம் ரெகுலேட்டரை பற்றி நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு வாளியில் நிறையா துணி அலசுறதுக்காக, துணி துவைக்கிறதுக்காக ஒரு வாளியில் தண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி வச்சுருப்பீங்க. ஒரு முக்கால் வாளியோ அரை வாளியோ நீங்கள் ஊற்றி வச்சுருப்பீங்க. அந்த தண்ணியில் நீங்கள் பவுடரை போடுவீங்க. பவுடரை போட்டு நீங்கள் நல்லா கலக்கும்போது நல்லா நுரைவளம் வரும். ஃபுல்லாகவே வரும். பார்க்கும்போது நல்லா நுரைவளம் இருக்கும், நல்லா நுரையாக தெரியும். ஆனால் நீங்கள் அந்த துணியெலாம், அழுக்கு துணியெலாம் போட்டோன்னே அந்த நுரை பூரா காணாமல் போயிடும். அழுக்கு துணியை வாளியில் போட்ட உடனே நுரைவளம் பாதிக்காமல் கொஞ்சம் நேரம், அதாவது கொஞ்சம் நீண்ட நேரம் நுரைவளம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபோம் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோம் பூஸ்டர் எதுக்காக யூஸ் ஆகுது, ஃபோம் ரெகுலேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோம் பூஸ்டரில் என்னென்ன வகை இருக்குது, அது எந்த அளவில், எந்த சதவிகிதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபோம் ரெகுலேட்டரில் என்னென்ன வகை இருக்குது, அது எந்த அளவில் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது 100 கிலோ பேட்சுக்கு எந்த அளவில் எத்தனை சதவிகிதம் இந்த பொருட்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.